இந்த பொருளை நான் சாப்பிடலாமா? நிஜமான மாம்பழம் போல தோற்றமளிக்கும் இது பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கிய ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் கேக். இதன் வெளிப்பகுதி சாக்லேட் ஷெல், உட்பகுதி மாம்பழ கூழ் மற்றும் கிரீமால் ஆனது. இது மகிழ்ச்சியாக சாப்பிடலாம், ஆனால் இதன் விலை 1500 ரூபாய்க்கு மேல். இந்த பொருளை நான் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் போல காட்சியளிக்கும் இது பிரேசில் நாட்டில் கிடைக்கும் அகேட் ஜியோட் எனப்படும் குவார்ட்ஸ் பாறை. இதை கடித்தால் உங்கள் பற்கள் உடைந்து நொறுங்கிவிடும். இதை தப்பித்தவறி கடித்து விடாதீர்கள். இது அலங்காரத்திற்காக மட்டுமே பயன்படும். இந்த பொருளை நான் சாப்பிடலாமா? பார்க்க சாக்லேட் பார் மாதிரி இருக்கும். இது பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற சாக்லேட் ஆப்ரா கேக். காஃபி சிரப் கலந்த ஸ்பஞ்ச் கேக் மற்றும் டார்க் சாக்லேட் லேயர்களால் இது செய்யப்படுகிறது. வாயில் வைத்ததும் கரைந்து விடும் அளவுக்கு மென்மையானது. இதை வருடந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிடுகிறார்கள். இதை சந்தோஷமாக சாப்பிடலாம். இந்த பொருளை நான் சாப்பிடலாமா? இது ஸ்பெயின் மற்றும் ஜப்பானில் மிகவும் பிரபலமான ஃபிளான் எனப்படும் கேரமல் கேக் பால். முட்டை மற்றும் உருகிய சர்க்கரை பாகு கொண்டு இது தயாரிக்கப்படுகிறது. இது ஸ்ட்ரீட் ஃபுட்டாக நிறைய நாடுகள்ல விக்கிறாங்க. இதன் மென்மையான பதத்தாலும் ஜிகிலிங் தனத்தாலும் வாயில் வைத்ததும் வழுக்கிக் கொண்டு உள்ளே செல்லும்.